ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கட் பண்ணதும் தண்ணியில் போட்டணும், ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி மீடியமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா குக் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும். அதே மாதிரி கை விடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது கை வலிங்க, செம்ம கை வலி. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. லைட்டாக உப்பு சேர்த்து கிளறிட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காயிடும். இந்த அல்வா மாதிரி வந்துடும்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி நல்லா திக்காயிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு ஒட்டாது. தண்ணி வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து குக் ஆகிடுச்சு. நம்ம தட்டில் சேர்த்துட்டு இதோட ஒரு நான்வெஜ் கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் குடல் கறி வச்சு சாப்பிட்டா, மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.